வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் போக்குவரத்து கழகங்களில் நியமன ஆணைகள் எல்லாமே முடிவுக்கு வந்து விட்டதுங்க. செய்முறை தேர்வும் முடிஞ்சாச்சு. இனி நியமன ஆணைகள் எப்பொழுது வழங்க போகிறாங்க? செகண்டு செய்முறை தேர்வு கூட முடிச்சிட்டாங்க எல்லா மாவட்டங்கள்லையுமே. மீதி இருக்கிற எல்லா நபர்களுக்கும் இந்த செகண்ட் கால் லெட்டர் வெளியிட்டு அவங்களுக்கும் செய்முறை தேர்வுகள் எல்லாமே முடிக்கப்பட்டது. இப்போ எப்போ பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் கால் லெட்டரில் நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ இப்போ டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக 3274 காலி பணியிடங்களுக்கு உண்டான இந்த வேக்கன்சிஸ்க்கு உண்டான பொதுவாக இந்த 3274 காலி பணியிடங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வெளியிடுவாங்க? இதுக்கு தாங்க மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிரைவரும் தூங்காமல் கொள்ளாமல் பணிக்கு செல்லாமல் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காகவே டிரைவர் சொந்தங்கள் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிரைவர் சொந்தங்களே கவலையே விடுங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்ரு இந்த புத்தாண்டாகிய இந்த வாரத்தில் வெளியாக ரெடியாக இருக்குது. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா திங்கக்கிழமை. ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி இந்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கவலையை விடுங்க, போஸ்ட் ஆஃபீஸில் சொல்லி வச்சுக்கோங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் போஸ்டல் மூலிமா வரும், இல்லைனா வெப்சைட் மூலமாக உங்களுடைய பெயர்கள் மட்டும் டெலிகாஸ்ட் செய்யப்படும் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்கிறாங்க. வெப்சைட்டில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வராது, செலக்ட் ஆன கேண்டிடேட்டோடைய லிஸ்ட் அவுட் மட்டும் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ண போகிறதாக தகவல்கள் வந்திருக்கு மக்களே. ஸோ இதுதான் டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் இருக்கிற அந்த ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ ஜனவரி மாதம் இறுதிக்குள்ளார அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்துடும். ஜனவரி 2வது வாரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் பணிக்கு அமர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மக்களே. எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குது. எல்லோருடைய எதிர்பார்ப்புமே போக்குவரத்து கழகத்தில் இந்த டிரைவர் கம் கண்டக்டர் ஆக போகிறவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் எகிரி கொண்டு தாங்க இருக்குது. ஆனால் இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய புதிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகத்தில் இந்த டிரைவர் கம் கண்டக்டரில் கூடுதலான வேக்கன்சிஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் கூடுதலாக வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கறது எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது இன்னும் யாராலையுமே கெஸ் பண்ண முடியல. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக வேக்கன்சிஸ் அப்படின்றதுனா அடுத்த ஆண்டுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் நாங்கள் அடுத்த ஆண்டுக்கு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்தில் அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய தகவலாக இருக்குங்க. டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களில் இந்த ஆண்டோடையே முடிச்சுக்கலாம். இனி வரும் காலங்களில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுத்துக்கிற மாதிரி தகவல்கள் பார்த்திங்கன்னா இந்த 2026 வர இருக்குது. 2026 டிஎன்எஸ்டிசியோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி இறுதி இல்லைனா பிப்ரவரி முதல் வாரத்தில் கண்டிப்பாக வெளியாகிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்க்க இருக்குது. ஏன்னா சென்ற ஆண்டு 2025 பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஜூலை மாதத்தில் தேர்வு நடத்தி செப்டம்பர் அக்டோபரில் செய்முறை தேர்வு முடித்து டிசம்பரில் 2வது செய்முறை தேர்வு முடித்து இப்போ பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் போடுறதுக்காக இப்போ வெயிட்டிங்கில் இருக்கிறதே ஒரே ஒரு காரணம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் தான். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு எத்தனை பேருக்கு வெளியிட போகிறாங்க? 1738 பேருக்கு முதற்கட்டமாக ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாமே குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்ரு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்ரு கண்டிப்பாக எல்லோருக்குமே வரும். பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியில் 2026 பொறுத்த வரைக்கும் டிரைவர் கம் கண்டக்டர் எடுக்க வாய்ப்பு இல்லை. டிரைவர் தனியாக கண்டக்டர் எடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது எளிது. பட் கண்டக்ட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலம் அணுகி ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கிட்ட பிறகு தான் உங்களால் டிரைவிங் லைசன்ஸு கண்டக்ட் லைசன்ஸு வாங்க முடியுங்க. ஸோ இந்த விதிமுறைகளை பின்பற்றி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் போக்குவரத்து கழகங்களில் நியமன ஆணைகள் எல்லாமே முடிவுக்கு வந்து விட்டதுங்க. செய்முறை தேர்வும் முடிஞ்சாச்சு. இனி நியமன ஆணைகள் எப்பொழுது வழங்க போகிறாங்க? செகண்டு செய்முறை தேர்வு கூட முடிச்சிட்டாங்க எல்லா மாவட்டங்கள்லையுமே. மீதி இருக்கிற எல்லா நபர்களுக்கும் இந்த செகண்ட் கால் லெட்டர் வெளியிட்டு அவங்களுக்கும் செய்முறை தேர்வுகள் எல்லாமே முடிக்கப்பட்டது. இப்போ எப்போ பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் கால் லெட்டரில் நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ இப்போ டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக 3274 காலி பணியிடங்களுக்கு உண்டான இந்த வேக்கன்சிஸ்க்கு உண்டான
பொதுவாக இந்த 3274 காலி பணியிடங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வெளியிடுவாங்க? இதுக்கு தாங்க மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிரைவரும் தூங்காமல் கொள்ளாமல் பணிக்கு செல்லாமல் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காகவே டிரைவர் சொந்தங்கள் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிரைவர் சொந்தங்களே கவலையை விடுங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்ரு இந்த புத்தாண்டாகிய இந்த வாரத்தில் வெளியாக ரெடியாக இருக்குது. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா திங்கக்கிழமை. ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி இந்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கவலையை விடுங்க, போஸ்ட் ஆஃபீஸில் சொல்லி வச்சுக்கோங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் போஸ்டல் மூலிமா வரும், இல்லைனா வெப்சைட் மூலமாக உங்களுடைய பெயர்கள் மட்டும் டெலிகாஸ்ட் செய்யப்படும் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்கிறாங்க. வெப்சைட்டில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வராது, செலக்ட் ஆன கேண்டிடேட்டோடைய லிஸ்ட் அவுட் மட்டும் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ண போகிறதாக தகவல்கள் வந்திருக்கு மக்களே. ஸோ இதுதான் டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் இருக்கிற அந்த ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ ஜனவரி மாதம் இறுதிக்குள்ளார அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்துடும். ஜனவரி 2வது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணிக்கு அமர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மக்களே. எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குது. எல்லோருடைய எதிர்பார்ப்புமே போக்குவரத்து கழகத்தில் இந்த டிரைவர் கம் கண்டக்டர் ஆக போகிறவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் எகிரி கொண்டு தாங்க இருக்குது. ஆனால் இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய புதிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகத்தில் இந்த டிரைவர் கம் கண்டக்டரில் கூடுதலான வேக்கன்சிஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் கூடுதலாக வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கறது எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது இன்னும் யாராலையுமே கெஸ் பண்ண முடியல. போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக வேக்கன்சிஸ் அப்படின்றதுனா அடுத்த ஆண்டுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் நாங்கள் அடுத்த ஆண்டுக்கு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்தில் அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய தகவலாக இருக்குங்க. டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களில் இந்த ஆண்டோடையே முடிச்சுக்கலாம். இனி வரும் காலங்களில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுத்துக்கிற மாதிரி தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 வர இருக்குது. 2026 டிஎன்எஸ்டிசியோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி இறுதி இல்லைனா பிப்ரவரி முதல் வாரத்தில் கண்டிப்பாக வெளியாகிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்க்க இருக்குது. ஏன்னா சென்ற ஆண்டு 2025 வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஜூலை மாதத்தில் தேர்வு நடத்தி செப்டம்பர் அக்டோபரில் செய்முறை தேர்வு முடித்து டிசம்பரில் 2வது செய்முறை தேர்வு முடித்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் போடுறதுக்காக இப்போ வெயிட்டிங்கில் இருக்கிறதே ஒரே ஒரு காரணம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் தான். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு எத்தனை பேருக்கு வெளியிட போகிறாங்க? 1738 பேருக்கு முதற்கட்டமாக ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாமே குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்ரு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்ரு கண்டிப்பாக எல்லோருக்குமே வரும். பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியில் 2026 பொறுத்த வரைக்கும் டிரைவர் கம் கண்டக்டர் எடுக்க வாய்ப்பு இல்லை. டிரைவர் தனியாக கண்டக்டர் எடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது எளிது. பட் கண்டக்ட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலம் அணுகி ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கிட்ட பிறகு தான் உங்களால் டிரைவிங் லைசன்ஸு கண்டக்ட் லைசன்ஸு வாங்க முடியுங்க. ஸோ இந்த விதிமுறைகளை பின்பற்றி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.